ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் மாமரத்தை பாருங்கள் எவ்வளோ காய் காய்ச்சி கிடக்கு பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மழை நேரங்கிறதுனால நிறைய காய் கிடக்கு, கொத்து கொத்தாக கிடக்கு பாருங்கள். எவ்வளோ மாங்காய், மழை விடாமல் விட்டு பெஞ்சிட்டே இருக்குது. எங்கள் ஊர்லலாம் செம்ம மழை, வெளியே போகவே முடியல, அவ்வளோ மழை. போனனாலே வருத்தமாக இருக்குது. தழுவை பாருங்கள் எவ்வளோ தழுவு கொடுத்துருக்கு மாமரத்தில். பார்த்திங்கன்னா புதுசாக தழுவெல்லாம் கொடுத்துருக்கு மாமரத்தில். மாங்காவை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாமரம் ஃபுல்லாக மாங்காய் தான், அங்கங்கன்னு ஒரே மாங்காய் தான். அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ரோஜா செடியை பாருங்கள். ரோஜா செடி அன்றைக்கி தழுவே இல்லாமல் இருந்து தழுக்காமல் அப்படியே இருந்து 2-3 பூ பூத்ததோடு ஓஞ்சி நின்ன மாதிரி நின்று இன்னைக்கு பார்த்திங்கன்னா என்ன பாருங்கள், இன்னொரு தழுவு கொடுத்துருக்கு, இன்னொரு தழுவு கொடுத்துருக்கு பாருங்கள். தெரியுதா? இன்னொரு ரோஜா செடி, இது வேறு ஒரு ரோஜா செடி பாருங்கள். இதெல்லாம் சுத்தமாக தழுவே இல்லை, பூக்குமோ பூக்காதோ வாடிடுமோன்னு நினச்சேன். மழை வந்த பிறகு பாருங்கள் ஃபுல்லாக தழுவு தான். என்ன பாருங்கள், பார்த்தீங்களா? இன்னும் இதில் ஒரு தழுவு, இன்னொரு தழுவு. ஏனி 2 ரோஜா செடி தான் இப்போதைக்கு இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், மாடி தோட்டத்தை பாருங்கள், என்னோடய மாடியை பாருங்கள். மொத்தமே 2 செடி தான் அதை வச்சுருக்கேன். 2 செடி தான் இருக்குது. இனி நிறைய செடி வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு செடியும் அடுத்தடுத்த வீடியோவில் வைப்போம். செடி எப்படி வைக்கலாம், எப்படி செடி தோண்டி வைக்கணும், செடிக்கு என்னென்ன உரங்கள் கொடுத்தா எப்படி எப்படி நல்லா காய்க்கும், எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள். முன்னாடி மாடி தோட்டம் வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்லி மாற்றிட்டேன். இப்போ மறுபடியும் மாடி தோட்டம் போட போகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க.